ஓ! மலைப்பகுதிகள்ல சூசைட் அதிகமா நடக்கிறதுனால, அப்ப பேய்கள் வந்து நெறைய இருக்குங்கிறீங்க. கண்டிப்பாங்க. அப்போ பேய் கத்துறது கேட்டுருக்கீங்களா? ஓகே. நான் என்ன கேட்கிறேன், ஊட்டி, நீங்க சொன்ன மாரி ஊட்டி, கொடைக்கானல் இதெல்லாம் மலைப்பகுதிகள் தான். அங்க அதிகமா பேய் இருக்கு அப்டின்னா, ஏன் வந்து இவ்ளோ டூரிசம் ஆட்களா இருக்கட்டும், மக்களா இருக்கட்டும், அங்க போய் விரும்பி அந்த பிளேஸ்க்குலாம் போறாங்க. பேய்கள் அங்க இருக்குது. இருக்கிறாங்க, அதுல என்ஜாய் யாரையும் பண்றாங்க. டிஸ்டர்ப் பண்ணுதான்னு கேட்டா இல்ல. இவ்ளோ பேர் போறாங்களே, எப்படி டிஸ்டர்ப் பண்ணாம இருக்காங்கன்னு நீங்க சொல்றீங்க? நீங்க சொல்ற அந்த பாசிட்டிவ் எனர்ஜி, அந்த பேய்க்கு தேவைப்படக்கூடிய எனர்ஜி வந்து யாராவது ஒருத்தவங்களுக்கு தேவைப்படும்ல. அப்ப இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஒரு 10 பேர் போறாங்க அப்டின்னா, அந்த 10 பேர்ல அங்க ஆயிரக்கணக்கான பேய் இருக்கும்ல. அப்படி இருக்கும்போது, அந்த நெகட்டிவான பெர்சன்ஸ் கிட்ட இருந்து அந்த பேய் டெய்லி ஒரு நாளைக்கு 50 பேய் அந்த ஊர விட்டு வெளில வேற ஒரு டிராவல் பண்ணி நீங்க வந்துருவாங்க. நெகட்டிவா நெனச்சீங்கனாவே அது பேய் தான் நான் சொல்லுவேன். நெகட்டிவ் எனர்ஜி உங்கள் பக்கத்துல இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கனாவே அது பேய்ன்னு தான் நான் சொல்லுவேன். நெகட்டிவ் எனர்ஜி இருக்கிற இடத்துக்கு ஏன் மக்கள் போறாங்க? இப்போ யாருமே நீங்க டிஸ்டர்ப் சொன்னீங்க பண்ணல. இல்லையா, ஊட்டி கொடைக்கானல் வந்து இங்க போனா பேய் நெறைய இருக்கும். அது நெகட்டிவ் எனர்ஜி பேய் இருந்தாலே நெகட்டிவ். ஆனா எல்லாரும் ஊட்டி கொடைக்கானல் எதுக்காக போறாங்க? அது வந்து ஒரு கூலிங்கான பிளேஸ். ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லா இருக்கும். மைண்ட் ரிலாக்ஸா இருக்கும்ன்றதுக்காக தானே அங்க போறாங்க. வட்டம்னு அதாவது நெனைக்கிறேன். பேய் டிஸ்டர்ப் பண்ணதுன்றது வேற, பேய் இருக்கா இல்லையான்னு தான் இப்ப பேசிட்டு இருக்கோம்.